கோவையில் உள்ள ஒரு உணவகத்தை பிரபலப்படுத்த நடத்தப்பட்ட பிரியாணி சாப்பிடும் போட்டியால் கூட்டம் அலைமோதியது. ஒருவரால் 6 பிரியாணிகளை சாப்பிட முடியாது என்பது நன்றாகவே தெரிந்தும் விளம்பர நோக்கத்திற்காகவே இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாக நெரிசலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். கோவை ரயில் நிலையம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் உணவகம் ஒன்றில் பிரியாணி போட்டி ஒன்று நடைபெற்றது. 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், 4 பிரியாணி சாப்பிட்டால் 50,000 ரூபாய், 3 பிரியாணி சாப்பிட்டால் 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதில் உள்ளூர் பகுதி மக்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமானோர் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. உணவக உரிமையாளரும் பிரபல தொழிலதிபருமான பாபி செம்மனூர் போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பிரியாணியை சாப்பிட்டனர். 6 பிரியாணியில் பாதி அளவை கூட தொட முடியாமல் பெரும்பாலானவர்கள் திணறினர். மேலும் சிலர் போட்டியிலிருந்து பாதியிலேயே விலகினர். இதில் முழுமையாக 3 பிரியாணிகளை சாப்பிட்ட சதீஷ் என்பவர் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். அதே நேரத்தில் இந்த போட்டியில் கலந்து கொண்ட கணேசமூர்த்தி என்பவர் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட தன் மகனின் சிகிச்சைக்காக பணம் திரட்டும் நோக்கத்தில் பங்கேற்றதாக கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் 2.5 பிரியாணிகளை சாப்பிட்ட கணேசமூர்த்திக்கு 2ஆம் பரிசாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த ஆட்டிசம் குழந்தைகள் எப்படி டீல் பண்றது தெரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க அந்த ஒரு கஷ்டத்தினால அவனை நினைச்சுதான் அவனுக்கு பிள்ளைக்கு மாசம் 19,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். இப்போ அவங்க கெட்டியே ஆகணும்னாங்க. உள்ள சேர்க்கறதா இருந்தா ஹோம்ல தம்பியை நினைச்சு வந்தேன், சாப்பிட்டேன். அந்த சாப்பாடு போடுதாங்களே வயிறு பசிக்க அப்படின்னு வரல, அவனை நினைச்சு சாப்பிட்டேன். எனக்கு கிடைச்ச ஒரு செகண்ட் பரிசு. எனக்கு செகண்ட் பிரைஸ் 50,000 பணம் கொடுத்துருக்குறாங்க. புதிய தலைமுறை எனக்கு பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதனால என் பையனுக்கு ஒரு நல்ல ஹெல்ப், யாரும் 38 எனக்கு ஹெல்ப் வரணும். கூட்டம் அலைமோதியதால் உணவகத்திற்கு அருகே போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன்குமார்.